நீங்க யாராவது இவரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல. கொஞ்சம் மத்தவங்க யாராவது பார்த்திருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்கண்ணே. ஏமா, எங்களுக்கு இதான் வேலையா? எவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கோம். அண்ணே, கோவப்படாதீங்கண்ணே. என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு அதை விட பெரிய உதவி கடவுள் பண்ணுவார் அண்ணே. மா, உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் தானே தெரியணும். நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பினா அங்க இருக்கும். டேய், நீ வண்டி ஏறா. நல்ல தொடச்சு வச்ச கண்ணாடி மாதிரி பல பலன்னு இருந்தா அவளையும் தூக்கி உள்ள போட்டுக்கலாம்ல. அவ எந்த முறை வச்சு சொன்னா இவன் எந்த முறை வச்சு பேசுறான் பாரு. நாம தூக்குனவனை தேடிக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கிறா. நமக்கு கொட்டேஷன் வந்த மாதிரி இவனுக்கும் கொட்டேஷன் வந்திருக்குமோ? சரி, இதை முதலாளி காதில் போட்டு வைப்போம். நம்ம கிட்ட இருக்கிற ஆளை தேடி வந்திருக்கிறா. அவ எங்க இருக்கிறா என்ன ஏதுன்னு டீட்டெயிலாவது கேட்டிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம். எப்படியாவது அவளை அவாய்ட் பண்ணணும்னு தோணுச்சு. என்ன பண்ணிட போறா? பார்க்கறதுக்கு வில்லேஜ் பொண்ணு மாதிரி இருக்கா. போலீஸ் ஸ்டேஷனே எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இவ நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருவாளா என்ன? ஏய், வாடா. ஏய், டேய், வாடா, புடிச்சு இழுத்துட்டு வாடா. வாடா. ஒழுங்கா வாடா. வா. டேய் டேய், நீ போய் கை எடுத்து வா. புறாவன தூக்குனே. டேய், ஒழுங்கா வாடா. ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்துட்டு வா. எதுக்கு? உன்னை கட்டி போடுறதுக்கு. கயிறு எடுத்துட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. டேய், டேய், இங்க பாரு, ஒழுங்கா வா. டேய், வாடா. வா. வா வா. டேய் டேய், உட்கார வைடா. நானே வா. டேய், எந்திரா. எந்திரி. யாரா நீ? டேய், யாரா? நல்லா டேய், இந்தா, ஒழுங்கா உட்காரு. கை கட்டு. புடிது. கட்டு கட்டு. 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 நல்லா டைட்டா கட்டுறா. டேய், கட்டாதடா. இருக்கு, கட்டு. டேய், எத்தனை சாவ வச்சிருவோம். ஏ வள்ளி, அங்க என்னத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போய் வேலையை பாரு.
போறேன் சார். ஏய் கட்டிட்டியா? அதுதான் ஏய் புறாவனே. யாருண்ணே இவன்? யாரா இருந்தா நம்மளுக்கு என்னடா? பணம் கொடுத்தாங்க வாங்கணும், கடத்த சொன்னாங்க கடத்தணும், செய்ய சொன்னா செய்யணும், அவள்தான். என்னம்மா, நானும் கொஞ்ச நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். உள்ள எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்க. நீங்க நின்னு வேடிக்கை பார்க்க சர்க்கஸ் கூடாரமா? போலீஸ் ஸ்டேஷன். இங்க இப்படிலாம் வந்து நிக்க கூடாது. சந்தேக கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இல்ல சார், நான் வேடிக்கை பார்க்க வரல, நான் சாரை பார்க்கணும். சாரா? எந்த சாரு? சீட்டு நடத்தி மோசடி பண்ணாருன்னு புடிச்சிட்டு வந்தமே அந்த சாரா? இல்ல சார், இங்க பெரிய சார் யாரோ, அந்த சார் பார்க்கணும். அட என்னம்மா நீ பெரிய சாரு சின்ன சாருன்னு சொல்லிக்கிட்டு என்ன விஷயமா வந்திருக்க? அத முதல்ல தெளிவா சொல்லு. எந்த சாரை பார்க்கணும்னு நான் தெளிவா சொல்றேன். 4 நாளைக்கு முன்னாடி ஜீவா சார்னு ஒருத்தர் கார் ஆக்சிடென்ட்ல காணாம போயிட்டாருல்ல? காணாம போலமா, செத்து போயிட்டாரு. இல்ல சார், அவர் சாகல. எனக்கு தெரியும் சார், அவர் உயிரோட தான் இருக்காரு. யோ, என்னையா ஏதோ ஒரு பொண்ணோட நின்று கதை பேசிக்கிட்டு இருக்க? இல்ல சார், நான் கதெல்லாம் பேசல சார். ஜீவான்னு ஒருத்தர் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. அவர் ஏதோ உயிரோட இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியுது சார். சாரை பார்க்கணும்னு கேக்குது. என்ன சார் பண்ண? சார், நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க சார். ஜீவா சார் உயிரோட தான் சார் இருக்காரு. இருமா இடிக்கிட்ட மாதிரி கொட்டாத. அந்த கேஸ் விஷயம்லாம் டிஎஸ்பி சார் தான் என்கொயரி பண்றாரு. சார், நான் சாரை பார்க்கறதுக்கு அனுமதி வாங்கி கொடுங்க சார். டிஎஸ்பி சார் இப்போ வந்துருவாரு. அவர்கிட்ட இதே மாதிரி ஆரம்பி. அவருக்கும் கொஞ்ச நேரம் பொழுது போகும். நான் உள்ள போறேன், நீ வெயிட் பண்ண. அவர் இப்போ வந்துருவாரு. சார், இந்த பொண்ணு கார் ஆக்சிடென்ட் ஜீவா விஷயமா உங்ககிட்ட பேசணுமா? அப்படியா? யார் மணி? எங்க இருந்து வர? நான் சென்னையில இருந்து வரேன் சார். ஜீவாவுக்கு சொந்தமா? ஆ, இல்ல சார், நான் அவரோட ஸ்டூடெண்ட். ஜீவாவே ஸ்டூடெண்ட்னு சொன்னாங்க. அவனுக்கு நீ ஸ்டூடெண்டா? ஆமா சார், அவரும் அதே காலேஜ்ல படிச்சுட்டு தான் இருந்தாரு. இருந்தாலும் அப்பப்ப அவர் எங்களுக்கு பாடம் எடுப்பாரு. அப்படியா? சரி, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க வரல, நீ மட்டும் வந்திருக்க. எனி ஸ்பெஷல் ரீசன்? ஆமா சார், மத்தவங்களுக்கு ஜீவா சார் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஜீவா சார் தான் எல்லாமே. கொடைக்கானல்ல ஒரு குக்கிராமத்துல பிறந்த என்ன இன்னைக்கு காலேஜ்ல சேர்ந்து படிக்கிற அளவுக்கு கொண்டு வந்ததே ஜீவா சார் தான். எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தது, என்ன அவர் வீட்டுல தங்க வச்சதுன்னு ஏகப்பட்ட உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு சார். அது மட்டும் இல்ல, என்னை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு சார். அதுக்கு அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போறதுக்காக தான் சார் நான் இங்க வந்திருக்கேன். ஓ, அப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட தான் வந்திருக்கியா? இந்த ஸ்டேஷனா இல்ல வேற ஸ்டேஷனா? போலீஸா
சிஐடியா இல்ல சிபிஐயா? எதுல உன்னை சேர்த்திருக்காங்க? யூனிஃபார்ம்லாம் உனக்கு கொடுத்துட்டாங்களா? சார் அப்படிலாம் இல்லை சார். வேற எப்படி? எனக்கு ஜீவா சார் உயிரோடு இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். அதுக்காக நான் ஜீவ சமாதி பூஜைலாம் கூட பண்ணேன் சார். ஓ சூப்பர். அதனால தான் சார் நான் அவரை தேடி வந்தேன். அப்போ நாங்க அவனை சரியா தேடாம பொண்டாட்டிக்கு தலை பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றியா? சார் உன்னை பார்த்தாலே எழுத படிக்க தெரியாதவ மாதிரி இருக்கு. ஒரு கேஸை எப்படி விசாரிக்கிறதுன்னு நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க போறியா? இல்லை சார், சத்தியமா அப்படிலாம் இல்லை சார். பின்ன எப்படி? உன்னை கலெக்டருக்கு படிக்க வைக்கிறதுன்னு சொன்னதுனால அவனோட மிச்ச மீதி எலும்ப கலெக்ட் பண்ணிக்கிட்டு போக வந்தியா? இல்ல உன்னை கலெக்டராவே நினைச்சுக்கிட்டீங்க வந்தியா? சார் அப்படிலாம் தப்பா எடுத்துக்காதீங்க சார். தப்பா எடுத்துட்டு இருந்தா இவ்வளவு நேரம் உன்னை இங்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேமா. நம்ம தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகைக்கு ஏத்த அளவு இங்க போலீஸ்காரங்க இல்ல, ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நாங்க மெத்தனமா பாக்குறது இல்ல. ஆனா உன்ன மாதிரி வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு போலீஸ்னாலே கெட்டவங்க மாதிரியும் ஏனோதானோன்னு வேலை பாக்குற பொறுப்பில்லாதவங்க மாதிரி தெரியும். அப்படி ஒரு பார்வையை ஏற்படுத்திட்டாங்க. என்ன பண்றது? தீபாவளி பொங்கல் மாதிரி பண்டிகைகளை கூட எங்களால கொண்டாட முடியல. ஆனா எங்க சின்சியாரிட்டி யாருக்கும் புரியறதில்ல. சார் நான் உங்க திறமையையோ இல்ல வேலையையோ தப்பா சொல்ல சார். சார் இப்படியாவது ஜீவா சாரை உயிரோட மீட்கணும், அவ்வளவுதான் சார். உன்னோட ஆர்வம் எனக்கு புரியுதுமா. ஆனா செத்த ஒருத்தனை எப்படி உயிரோட மீட்க முடியும்? நன்றி கட்ட இந்த உலகத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தனுக்காக இவ்வளவு அக்கறையா இவ்வளவு தூரம் வந்திருக்கியே. உன்ன மாதிரி பொண்ணை பாக்குறது ரொம்ப அபூர்வமா. சின்ன பொண்ணா இருக்க, இப்படி தனியா வர்றதெல்லாம் ரொம்ப தப்புமா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் எங்க தலைதான் உருளும். நீ சொல்ற ஜீவா செத்து போயிட்டான். நீ ஒழுங்கா ஊர் போய் சேர்ற வழிய பாரு போ. யார் நீங்க? நான் தான் வீரா. ராஜம்மா மேடம் உங்களை பார்க்க சொன்னாங்க. ஓ சரி, பால்கனில வெயிட் பண்ணுங்க, நான் அதோ 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என் கிராணி எல்லா டீட்டெயில்ஸையும் சொன்னாங்க இல்லையா? கிராணி யாரு? ராஜம்மா. சொன்னாங்க. உங்களை மீட் பண்ணி மற்றதையும் கேட்டுக்க சொன்னாங்க. இவ பேரு பூங்கொடி, இங்கதான் வந்துட்டு இருக்கா. எங்க தங்கியிருக்கா மேடம்? எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா? விட்டா அவளை தீக்கிறதையும் என்னையே பண்ண சொல்லுவ போல இருக்கு. இல்ல, உங்களுக்கு தெரியுமே நினைச்சு கேட்டேன். சாரி. அவ எங்க தங்கியிருக்கான்னு நீ தான் கண்டுபிடிக்கணும், அவளை நீ தான் தீர்த்து கட்டணும். முடியுமா முடியாதா? முடியும் மேடம். என்னால முடியாதது எதுவுமே இல்லை. இதுக்காக தான் ஊட்டியில இருந்து வந்திருக்கேன். வீரா எப்படின்னு உங்க ராஜம்மா கிட்ட இல்ல உங்க கிராணி கிட்ட கேட்டு பாருங்க. இது வரைக்கும் 9 பேரை முடிச்சிருக்கேன். டபுள் டிஜிட் ஆகணுங்கிறதுக்காக இதையும் ஒத்துக்கிட்டேன். நான் கேட்டு பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும்,
நீ எப்படி அவளை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லு. அவ போட்டோவை எனக்கு அனுப்பி வைங்க மேடம். இந்த கோத்தகிரியில என் காலடி படாத இடமே இல்ல. எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சிருவேன். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிட்டு அப்புறம் நான் ட்ரை பண்ணேன், என்னால முடியலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது என்னோட லைஃப் பிரச்சனை. அவளை உடனே கொன்னாகணும். நீட்டி நெளிச்சு சாவகாசமாலாம் அவளை சாகடிக்க முடியாது. இது இம்மிடியேட்டா நடந்தாகணும். நடக்கும் மேடம். ஏன் நடந்துருச்சுன்னே வச்சுக்கோங்களேன். சொல்லாத, செய். டபுள் பேமெண்ட் தரேன். தேங்க்யூ மேடம். போட்டோ நீ போய்கிட்டே இரு, உன் நம்பருக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் மேட்டரா இருந்தா மட்டும் எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம். ஏய், எந்திரிச்சு சாப்பிடு. உனக்கு பசிக்கு ஒன்னும் சாப்பாடு கொடுக்கல. நீ செத்துற கூட தான் சாப்பாடு தரோம். என்ன முறைக்கிற? சாப்பிடுறா. தண்ணி தண்ணி உன்னோட இதே ரோதனையா போச்சுடா. ஐயா, இங்க வள்ளியக்கா உள்ள இருக்காங்களா? நீ யாரும்மா? நான் அவங்களோட ஊர் தான். அவங்கள கொஞ்சம் பார்க்கணும். உள்ள போய் அப்படியே இடது பக்கம் திரும்பி போ. அங்கதான் வள்ளி வேலை பார்த்துட்டு இருக்கு. அங்க போய் நீ வள்ளி கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாது. போ. சரிங்க ஐயா.